அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, த டே ஆஃப்டர் ஐ ரிட்டன் ஃப்ரம் மை ஹோம் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு லாங் கேப் ஆஃப் 1 வீக் வந்து நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அது முடிச்சுட்டு 1 வீக் கழித்து வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூட வந்து நான் அங்கே வாங்கியிருந்த ஒரு சில திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் க்யூட்டாக அழகாக இருந்த திங்ஸ்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது 1 வீக் ஊருக்கு போயிட்டு வரேன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட் பார்க்குற நான் ப்ளேஸ் வந்து எதுனா கிச்சனாக தான் இருக்கும். வந்து அந்த கிச்சன் நீட்டாக இருந்ததுன்னா எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். சப்போஸ் பை சான்ஸ் அது மெஸ்ஸியாக இருந்ததுன்னா அவ்வளோதான், அந்த டேவே டவுன் ஆகிடுவேன். அதை எப்போ க்ளியர் பண்ணி க்ளீன் பண்ணி முடிக்கிறேனோ அப்போ தான் எனக்கு ரிலாக்ஸ்டாகவே இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து கிச்சனை தான் ஃபஸ்ட் வந்து பார்த்து அது எவ்வளோ மெஸ்ஸியாக இருந்தாலும், இப்போ பாத்திரம் விளக்கி அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே டீக்ளட்டரே பண்ண ஆரம்பிப்பேன். அன்றைக்கி ஈவினிங்காக ஊர்லேருந்து வந்துட்டு நைட்டு டின்னருக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். மாவு வந்து மேக்ஸிமம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அண்ட் அது கூட வந்து அன்றைக்கி வந்து பீனட் சட்னி தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கும் இது வந்து ரொம்ப ஃபேவரட் அண்ட் இது ரொம்பவுமே ஹெல்தி கூட. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து அந்த மருந்தெல்லாம் உரைப்பாங்க இல்லையா, அந்த கல் இது. பாப்பா பேபியாக இருக்கும்போது நான் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஏதோ ரொம்ப டஸ்டாகி அதை ஒழுங்காக நான் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி, அதனால் புதுசே வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 45 ருப்பீஸ்க்கு குட்டி சைஸில் இருந்தது, 80 ருப்பீஸ்க்கு பெருசும் இருந்தது. அண்ட் பாப்பாவை தான் இப்போ கொஞ்சம் பெரிய பாப்பா ஆகிட்டாங்க. அதனால் அவ்வளோ ஒன்றும் அது யூஸ் பண்ண தேவை இருக்காது. அதனால சின்னதே வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பூரி ப்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரொம்ப நாளாக என் விஷ் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன் வாங்கணுன்ட்டு. ஆனால் ஒவ்வொரு டைமும் இதோட ப்ரைஸ் கேட்டுட்டு வாங்கணுமா வேண்டான்னு சொல்லி விட்டுட்டே இருந்தேன். அண்ட் இந்த தடவை அம்மாவே இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே வாங்கி கொடுத்துட்டாங்க. இதுவுமே வந்து ஒரு பிராண்டடானது, ப்ளூ ஃப்ளைன்னு ஏதோ ஒரு பிராண்ட் போல். அண்ட் ரொம்பவே குவாலிட்டியாக டிசைன்லாம் வச்சு இருந்தது டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 560க்கு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டர் பாட்டில், இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிரான்ஸ்பரண்ட்டான வாட்டர் பாட்டில். அண்ட் இதோட கெப்பாசிட்டி வந்து 1/2 லிட்டர் தான். பட் க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பூஜை மனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, விளக்கு வைக்கிறது, அப்படி இல்லைன்னா நம்ம சாமி சிலை ஏதாவது சாமி ரூமில் வைக்கணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸுமே வந்து 40 ருப்பீஸ். எங்கள் ஊரில் இது விலை கேட்டும் போதெலாம் 65 சொன்னாங்க. சரி, ரொம்ப அதிகமாக இருக்குது வேண்டான்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. இது வந்து எங்கள் ஊரில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் இதை வாங்கிட்டு வந்துருந்தேன். அண்ட் அந்த ஸ்டாண்டுமே வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது, எதுவும் நொடிக்கலாம் இல்லை. அண்டு சூப்பராகவும் இருந்தது குவாலிட்டி. இதுலேயே நிறைய சைஸ் வேரியேஷன்ஸும் இருந்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் குட்டி டிக்டாக் கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, இது வாங்கியிருந்தேன் பாப்பாக்காக. அண்ட் இந்த பேபி ரப்பர் பேண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து எங்கள் ஊர்லேயும் கிடைக்குது, பட் அதோடய ப்ரைஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. லிட்ரலி 45 ருப்பீஸ்க்கு இந்த பேண்ட் வந்து இங்கே விற்றுட்ருக்காங்க. நான் இது எங்கேயுமே கிடைக்காது, இங்கே மட்டும்தான் கிடைக்கும்னு நினச்சி வாங்கிட்டு இருந்தேன். இந்த தடவை ஊருக்கு போகும்போது தான் பார்த்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பேபி கோம் வாங்கியிருந்தேன் பாப்பாக்காக. ஆல்ரெடி பாப்பாட்ட கோம்பு ஒன்று இருக்குது, பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் டிசைனாக வச்சு கொஞ்சம் அழகாக க்யூட்டாக இருந்தது. அதனால் இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாப்பாவும் இதை பார்த்தோன்னே அழகாக இருக்குது, அம்மா பிடிச்சிருக்கு அப்படி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டே இது தான். இது ஒரு கேண்டில் ஸ்டாண்ட் போல். பட் ஆக்சுவலாக அந்த கடையில் இது என்னன்னே எனக்கு தெரியல, அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான்
அமேசான்லாம் பார்க்கும்போது தான் இது ஒரு கேண்டில் ஸ்டாண்ட்னே எனக்கு தெரியும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு, அது மேலே வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி கேண்டில் வைக்கிறதுக்காக. அண்டு அது இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 55 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். அண்டு அந்த கீழே இருக்க ஸ்டாண்ட் வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல, அதில் மேக் பண்ணது தான். பட் ஸ்டில் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் இந்த சென்டட் கேண்டில் கூட பாருங்களேன், ஹார்ட் ஷேப்பில் லவ்னு எழுதி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி அழகாக இருக்கே, க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ். அண்ட் அந்த கேண்டில் ஸ்டாண்ட் வந்து 55 ருபீஸ். அண்ட் ஒர்த்துன்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான பீனட் சட்னி தான் நான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். இது செய்கிறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தேங்காய் தேவையே படாது. என்ன மாதிரி யாரெல்லாம் ரொம்ப சோம்பேறியாக, அதுவும் இந்த தேங்காய் திருவறதில் யார் ரொம்ப சோம்பேறியாக இருக்கீங்களோ, இந்த சட்னி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, பீனட்ஸை வந்து ஃபஸ்ட்டு தோல் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அது கூட ஒரு குட்டி சைஸ் புளி அண்ட் தென் ரெட் சில்லிஸ் அண்ட் தென் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அது கூட வந்து நல்லெண்ணெயில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு அண்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் போட்டு இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்ன மாதிரி யார் யாரெல்லாம் தேங்காய் துருவ ரொம்ப கஷ்டப்படுவீங்களோ, இந்த சட்னி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 வீக் ஃபுல்லாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எந்த வேலையுமே இல்லை, ஃபுல்லாக ஃப்ரீ தான். படுத்து தூங்குறது, சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, இதை தவிர வேறு எந்த வேலையுமே நான் பார்க்கல. அண்ட் இப்போது அகெயின் பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. இனிமேல் மார்னிங் எந்திரிக்கணும், சமைக்கணும், எல்லா வேலையும் நாம் தான் பார்த்தாகணும். அண்ட் ஊருக்கு போயிட்டு என்னால் ஷார்ட்ஸ் கூட ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. ஆக்சுவலாக அங்கே என்னென்னா நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது. ஸோ என்னால் ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே அது ப்ராசஸ் ஆகி அப்லோட் ஆகிட்டு இருந்தது. எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. சரி இப்போது நான் வீட்டுக்கு போய் எதுனாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனே எடுத்து தூக்கி வச்சுட்டேன், ஒன்றுமே பண்ணல. இன்னொரு ஹாப்பி நியூஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம சேனலில் இப்போது 200+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. லிட்ரலி தட் இஸ் 240 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போது கரெக்டாக இருக்கும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் 240 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதுக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்பவே பெரிய விஷயந்தான். ஒன்றுமே பண்ணாமல் வெட்டியாக இருந்த எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் இவ்வளோ பெரிய ரீச் இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயந்தான். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு குட்டி வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரி பார்த்துருந்தேன். அது என்னென்னா, க்ளீனிங் அண்ட் குக்கிங் இஸ் அ பேசிக் ஸ்கில், நாட் அ ஜெண்டர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது பார்த்த வாட்டி தான் நானே யோசித்தேன், ஆமாம்ல கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இதெல்லாம் இன்னும் எத்தனை பேர் வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் எப்பவும் சொல்கிறது தான், டோன்ட் ஹெசிடேட் டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் யுவர் சஜஷன்ஸ் வித் மீ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ.